ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஓஷன் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான உருளைக்கிழங்கு வச்சு சிம்பிளான முறையில் ஒரு சூப்பர் ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவும் ஈஸி, வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு இப்போவே போய் பார்க்கலாம். முதல்ல அதுக்கு நான் இங்கே ஒரு பேன் ஹீட் பண்ணியிருக்கேன். பேன் ஹீட் பண்ண உடனே அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக வர இந்த நேரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு வந்து சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அது வந்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டோட கலர் மாறி வரணும். இப்போ பூண்டு நல்லா வந்து ரெட் கலரில் மாறி வருது. இந்த நேரத்தில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். மிளகாத்தூளும் இது கூட நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இந்த நேரத்தில் இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். நான் இங்கே 1/2 கப்பு தண்ணி எடுத்துருக்கேன். அது இதுக்குள்ளே போட்டுட்டேன். தண்ணி இது கூட நல்லா கலக்கி விட்டுருங்க. இது நல்லா வேகணும். இந்த தண்ணியும் நல்லா கொதியாகி இந்த நேரத்தில் இப்போ நம்ம இது கூட அரிசி மாவு சேர்க்க போகிறோம். அரிசி மாவு வந்து நான் இங்கே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப்பு அரிசி மாவுக்கு அரை கப்பு தண்ணி, இதுதான் கரெக்டான இதோட பதம். இப்போது இந்த 1/4 கப்பு இதில் நான் சேர்த்திட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் இருந்தால் போதும், ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இந்த தண்ணியோட இந்த அரிசி மாவு சேர்ந்து வர நேரத்தில் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டி ஆயிரும். அது வந்து கட்டி பிடிக்காமல் இருக்கிற மாதிரி நல்லா வந்து அதை அமுத்தி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். கட்டி பிடிச்சா அதோட சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் தனியாக தெரியும். அதனால் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா வந்து ஆறட்டும். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா வேறு ஒரு பவுலில் இதை வந்து நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறி வரட்டும். அதுக்குள்ளே இது கூட சேர்த்துற நம்ம வேறு ஐட்டம்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இங்கே வந்து நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு, அதாவது சின்ன சின்ன பீசஸான 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வேக வச்சு தோல் சீவி எடுத்துட்டேன். இதை வந்து நல்லா இப்போ நம்ம கிரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சீவிக்கோங்க. இப்போது 4 உருளைக்கிழங்கும் நான் இங்கே சீவிட்டேன். 4 உருளைக்கிழங்குங்கிறது வந்து 1/2 கிலோவுக்கும் பக்கமாக வரும். அதாவது 400 கிராம் வருது. இப்போ இது வேறு ஒரு ஓரமாக வச்சிடலாம். முதல்ல நம்ம இந்த மாவு ஆடுறதுக்காக ஒரு பவுலில் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த மாவு நல்லா ஆறி வந்துருச்சு. கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சு விட்ட உடனே நம்ம இங்கே கிரேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு, அதை வந்து இது கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்தியாச்சு. இப்போ இது கூட நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பார்க்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அதனால் 1/2 டீஸ்பூன் போதும். கூடவே சோள மாவு 4 டீஸ்பூன். சோள மாவு எதுக்குன்னா அந்த நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த கட்டி ஃபார்ம் தரும், அதுக்காக தான். ப்ளஸ் ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பினஸ் வரும், அதுக்காகவும் 4 டீஸ்பூன் அளவுக்கு சோள மாவு. பத்தலைன்னா அதுக்கப்புறம் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து நம்ம சப்பாத்தி மாவு பசைவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட இது வந்து சப்பாத்தி மாவு பதத்தில் தான் வரணும். இப்போ வந்து கொஞ்சமாக லூஸாக இருக்குது, கையில் வந்து ஒட்டுது மாவு. அதனால் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்திக்கிறேன். உங்களுக்கும் தேவைப்பட்டால் உங்கள் கையில் ரொம்ப ஒட்டுற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா 1 டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ பார்த்து சேர்த்திக்கோங்க. இப்போது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பேட்டர் சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. அவ்வளோதான். இப்போ வந்து மாவு ரெடியாகிடுச்சு. இப்போது இதிலேருந்து ஒரு சின்ன பீஸ் நான் பால் எடுத்துக்கிறேன். எடுத்து சப்பாத்தி கல்லை இந்த மாதிரி போட்டு நல்லா ரோல் பண்ணி உங்கள் கையால் இந்த மாதிரி நல்லா உருட்டி விட்டுக்கோங்க. நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து சின்ன சின்ன உருண்டையை இங்கே எடுக்க போகிறேன். அதுக்காக இங்கே இந்த மாதிரி கையில் நல்லா உருட்டி விட்டு ஒரு கத்தியால் இந்த மாதிரி கட் பண்ணி ஷேப் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் பால்ஸ் பிடிக்கல, இதே ஷேப்பில் இருந்தால் போதும்னு தோணுச்சு. அதனால் நான் இந்த ஷேப்லேயே கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பால்ஸ் மாதிரி தேவைப்பட்டால் அந்த ஒவ்வொரு பீஸஸும் எடுத்து கையில் நல்லா உருட்டி விட்டு பால்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி மிச்சம் இருக்க எல்லா மாவையும் நான் இது மாதிரி பண்ணிட்டேன். இது வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நார்மலாக நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே நான் ஒரு கடை ஹீட் பண்ணி அதில் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இந்த ஒவ்வொரு பீஸஸாக இதில் போட்டு நல்லா 2 நிமிஷம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இது வந்து நல்ல கலர் வந்து பொன்னிறமாக மாறணும். ஒரு 2 நிமிஷம் ஆனதும் கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க.
ஒரு 5 நிமிஷம் இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா வெந்துடுச்சு, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. கலர் சேஞ்ச் ஆகி லைட் ப்ரௌன் கலரில் ரொம்பவும் சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதான். வெறும் 2 உருளைக்கிழங்கு வச்சு, அதாவது 400 கிராம் உருளைக்கிழங்கு வச்சு இந்த அளவுக்கு டக்குன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக செய்ய முடியாது. ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கப்புறம் மிச்சம் இருக்கிற உருளைக்கிழங்கும் இதே மாதிரி போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ஜாஸ்தி எண்ணெய் கூட இழுக்காது, சிம்பிள் தான். ஸோ வாங்க இப்போ நான் இது வேறு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். இது கூட நான் டொமேட்டோ கெச்சப் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப சிம்பிளான ரெசிபி நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. கையில் நீங்கள் தொட்டு பார்த்தாலே அதோட கிறிஸ்பினஸ் தனியாக தெரியுது. இதை வந்து டொமேட்டோ கெச்சப் கூட தொட்டு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ ரொம்பவும் சூப்பரான ரெசிபி, சிம்பிளான ரெசிபி, கம்மி டைமில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இன்னும் வர வீடியோக்களும் இன்னும் புது புது ரெசிபியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.